ஐயோ, என்ன இது விநாயகர் சதுர்த்தி அதுவுமா இப்படி மேகமூட்டம் போட்டுட்டு இருக்கே. லேசா தூரல் வேற வரமாட்டிருக்கே. ராணி அக்கா வீட்லயும் மாரி அக்கா வீட்லயும் இன்னைக்கு சுண்டல் கொழுக்கட்டை அது இதுன்னு எதேதோ செஞ்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம சாப்பிட்டு போடலான்னு பார்த்தா இப்படி காலம் வருதே. வள்ளி, தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு, இங்க நின்று என்ன செஞ்சுட்டு இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, ராணி அக்கா வீட்டுக்கும் மாரி அக்கா வீட்டுக்கும் போலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். விநாயகர் சதுர்த்தி அதுவுமா அவாவா வீட்டுல அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு அறக்க பறக்க செஞ்சுட்டு இருக்காவ. நீ என்னன்னா ராணி அக்கா வீட்டுக்கும் மாரி அக்கா வீட்டுக்கும் போலான் இருக்கியா? அது ஒன்றும் இல்லைங்க, நைட்டே நான் சுண்டலெல்லாம் ஊற வைக்கலாமான்னு தான் பார்த்தேன். லேசா மறந்துட்டேன். சரி, சாமிக்கு எப்படி படிக்கணுமா இல்லையா, அதுக்கு பேசாம படைச்சதையே வாங்கிட்டு வந்துட்டு எல்லாரும் உட்காந்து ஒன்று சாப்பிட்டு போடலாம் பார்த்துக்குங்க. என்னது, படைச்சத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிடுறியா? இப்படி ஒரு நல்ல நாளும் அதுவுமா கூட வீட்டுல ஒண்ணு செய்யாம இருந்தேன்னு வெயி, அந்த கடவுள் உனக்கு ஒண்ணுமே கொடுக்காது. எனது ஒண்ணு கொடுக்காதா? கொடுக்காட்டி பரவாயில்ல, உங்க வேலையை பாருங்க. எனக்கு தெரியாதா எதை எப்ப செய்யணும்னு? கொடுக்காதாமல, கொடுக்காது. உள்ள வாங்க. அம்மா, என்ன பிறவின்னு பெத்து விட்டாவளோ இவளை. ஏமுட்டி பூமாரி ஒரு மாதிரி இருக்கா? ஒன்னும் இல்லாட்டி மோனிஷா. பூமாரி, நானும் உனக்கு காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், சரியா பேச கூட மாட்டேங்கிற. ஏண்டி, ஏதாவது சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லாட்டி கண்ணகி, இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி பாத்தியா? இந்நேரம் இந்த வீட்ல இருந்தா சாமிக்கு எல்லா படையிலும் போட்டு எங்க அம்மா அது இதுன்னு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்ப பாரு, ஹாஸ்டல்ல வந்து யாரும் இல்லாத பிள்ளைகளாட்டம் இருக்கும். ஆமா மட்டி பூமாரி, நம்ம தான் இப்படி வருத்தப்பட்டு இருக்கோம். நம்ம அம்மாக்களும் இப்படிதானே இருப்பாவ. பேசாம யார்கிட்டயாவது போன் எடுத்துட்டு வர சொல்லி பேசுவோமா? ஐயோ வேணாட்டி மீனா, வார்டன் ஏதாவது பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், தொலைஞ்சோம். யாரும் பார்க்க மாட்டா வடி பூமாரி. ஜில்லு கிட்ட சொல்லி நைஸா எடுத்துட்டு வர சொல்லி ஆளுக்கு 2 நிமிஷம் மட்டும் பேசிடலாண்டி. ஆமா மட்டி பூமாரி, நீரு நான் போய் ஜில்லுவை கூப்பிட்டு வந்துடுறேன். என்ன கண்ணகி, கூட்டிட்டு வர வேண்டாடி. அவன் அங்கேயும் இங்கே அலைஞ்சிட்டு இருந்தா வார்டன் பார்த்தா ஏசுவாங்க. நீ அங்கே விஷயத்த சொல்லி அங்கிருந்து வாங்கிட்டு மட்டும் வந்துரு. என்ன? சரிடி பூமாரி. பூமாரி, போன் வேண்டாம் வேண்டான்ட்டு கடைசியில் நீயே ஐடியா கொடுத்துட்ட பாத்தியா? எனக்கும் எங்க அம்மா கிட்ட பேசணும் போல இருக்குடி மீனா, அதான். நெருப்பு கூத்தடிக்குது, காத்தும் கூத்தடிக்குது, ஊரே கூத்தடிக்குது, வாடா வாடா. இன்னைக்கு பார்த்தா பழம் என்ன ருசியா இருக்கு. சத்யா, குளிச்சுட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நல்ல நாளாவதுமா நெருப்பு கூத்தடிக்குது காத்து கூத்தடிக்குதுன்ட்டு. காலையில நான் ஒருத்தி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன்லடி, வந்து என்னமா ஏதுமா ஒரு வார்த்தை கேட்கலையாடி? பேருக்கு தான் வீட்டுக்கு மூத்த புள்ள. ஏய், சாமிக்கு வச்சிருந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு வந்து தின்னுட்டு இருக்கா? ஏமா கத்திட்டு இருக்கா? சாமிக்கு வச்சதுல அடுப்படியில இருந்தது பசிக்குதுன்னு ஒன்னு எடுத்துட்டு வந்து தின்னுட்டு இருக்கேன். ஏம்மா, தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், பழம் எல்லாமே கொண்டு போய் வச்சிட்டாமா? பாருடி, உனக்கு 2 வருஷத்துக்கு இளையவ, எப்படி பொறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா? நீ என்ன பழத்தை எடுத்துட்டு வந்து தின்னுட்டு இருக்க? ஏம்மா, ஏதாவது வேலை செய்யணும்னா சொல்லி செய்யறேன், அதை விட்டுட்டு பழத்தை தின்னுட்டு இருக்கேன்ல பேசாத. பெத்த பிள்ளை திங்கிறத பார்த்து சந்தோஷப்படுவியா? ஆமா, சந்தோஷப்படுறாங்க. போடி, போய் அவளுக்கு கூட மாட ஒத்தாசையா இரு, சீக்கிரம் போ. அப்பா, கொஞ்ச நேரம் இப்படி உட்காருவோம். காலையில எந்திரிச்சு குழம்பு வச்சு சோறு செஞ்சு சாமிக்கு படையல் எல்லாம் ரெடி பண்ணி எத்தனை வேலை அப்பா. வெளியில போன மனுஷன் இன்னும் காணலையே. ராணி, எங்க வந்துட்டீங்க? என்னங்க வெறுமையோட வந்திருக்கீங்க? ஆமா, நேத்தையெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுல, அப்புறம் என்ன? ஏங்க, பூ வாங்கல, வாங்கிட்டு வர சொன்னேன் இல்லைங்க? ஐயோ, மறந்தே போயிட்டேன் பாருமா. சரி, கடை பக்கத்துல தானே இருக்கு. சத்யாவி சொன்னியும் கொஞ்சம் அனுப்புறா, நீ போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்ப அத சொன்னா 1008 கதை பேசுவாளுங்க. ஏய் சத்யா, சோனி. ஏமா, அப்பா வந்துட்டீங்களா? இப்பதான் மக்களே வந்தேன். மக்களே, அப்பா பூ வாங்கிட்டு வர மறந்துட்டாங்களா? கடை பக்கத்துல தானே இருக்கு, நீயே தங்கச்சி ஒரு ஓட்டமா ஓடி போய் வாங்கிட்டு வந்துருங்கம்மா. அட போமா, காலையில இருந்து எல்லா வேலையும் நான் தான் இழுத்து போட்டு செஞ்சிருக்கேன். இவ தான் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா, இவளையே போயிட்டு வர சொல்லு. மக்களே, அக்கா எப்படி தனியா போவா? நீயும் கொஞ்சம் கூட போயிட்டு வா. எப்பா, காலையில இருந்து இவ ஒரு வேலை செய்யலப்பா, குளிச்சு பழத்தை தின்னுக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் எத்தனை வேலைப்பா செய்யறது? ஏடி, சாமிக்கு பூ வாங்கிட்டு வாங்கனா ஆளுக்கு ஒரு இடமா கட்டிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. சரி, அப்ப எனக்கு ஐஸ்கிரீம் வாங்க 50 ரூபாய் கொடுக்கணும். என்னது, ஐஸ்கிரீமா? வெளிய மழை தூறல் போட்டுட்டு இருக்கு, உடம்பு கிடவு சரியில்லைனா என்ன செய்யறது? அவளுக்கு கொடுத்தா எனக்கும் வேணும். சத்யா, சோனி, பேசாம இருக்கேன்னு பார்க்காதீங்க. என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. வீட்ல அத்தனை பண்டம் பலகாரம் செஞ்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் யாரு சாப்பிடுவா? ராணி, சும்மா இருமா. சரி 100 ரூபாவே தரேன், போயிட்டு வாங்க. ஏங்க, இப்படி நீங்க என் சொல் பேச்சு கேட்காம இந்த பிள்ளைகளுக்கு காசு பணம் கொடுத்துட்டு இருந்தா இந்த பிள்ளைங்க என்ன மதிக்குமா? விடு ராணி, ஏதோ பிள்ளைங்க என்னைக்காவது ஒரு நாள் தானே ஆசைப்படுத்து கேக்குதுங்க. அப்ப வீட்ல செஞ்சு வச்சிருக்க பலகாரம் யாரு சாப்பிடுவா? எம்மா, ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கு முன்னாடியே பலகாரம் சாப்பிட்டு தான் சாப்பிடுவோம். அதை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோமா, ப்ளீஸ்மா. என்னமோ செஞ்சு தொலைங்க, போய் நேரமா வாங்கிட்டு வாங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல நல்ல நேரம் தொடங்கிரும், சாமிக்கு படைக்கணும், சீக்கிரம். சரிம்மா. ஏன் சோனி, அம்மையும் அப்பாவும் நம்ம என்ன கேட்டாலும் சண்டை போட்டாது வாங்கி கொடுத்துறாவல்ல?
ஆமா சத்யா, என் கூட படிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொரு நாள் சொல்லி வந்து அழுவாங்க. நாங்க எது கேட்டாலும் வாங்கி தரதில்ல அப்படி இப்படின்ட்டெல்லாம். ஆனா நம்ம வீட்ல எவ்வளவு பாசமா இருக்காவ பாத்தியா? ஆமா சொன்னி. ஏன் சொன்னி, இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி வேற, பூக்கடையில இவ்வளோ நேரம் ஆயிட்டு பூ இருக்குமா? இருக்கும்னு நினைக்கிறேன், பாப்போவா? வாங்க பாப்பா, என்னம்மா வேணும்? என்ன உதிரியில மல்லிப்பூ இருக்கா? இருக்கு பாப்பா, படி 150 ரூபாம்மா. என்னண்ணே இவ்ளோ விலை சொல்றீங்க? இன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி பாத்தியாம்மா, அதனால விலை கூட குறையதாம்மா இருக்கும். ஆனாலும் ஜாஸ்தி தானே. சொனி, எத்தனை படி வாங்கட்டும்? ஒரு 2 படி வாங்க சத்யா, போதும். சரிண்ணே, ஒரு 2 படி மாதிரி தாங்க. சரிம்மா. என்ன சாமிக்கு வைக்கிற அந்த கூடை இருக்கும்ல, அதிலே போட்டு கொடுத்துருங்கண்ணே, கவர்ல வேண்டாம். சரி பாப்பா, போட்டு தரேன். பாப்பா இந்தாம்மா. என்ன இந்தாங்க ரூபா. ஆமாண்ணே, எங்க வீட்டுக்கிட்ட தான் முறுக்கு விற்க வருவீங்களே, அவரு தானே நீங்க? கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமா பாப்பா, அது நான் தான். என்ன இது உங்க கடையா? ஆமா பாப்பா, நம்ம கடை தான். அப்பப்போ வெளியே வந்து முறுக்கு வியாபாரம் பண்றேன். சரிண்ணே, நாங்க வாரோம். பாப்பா, சாமிக்கு மாலை, வேற சாமந்தி பூ, கனகாம்பரம், வேற ஏதாவது வேணுமாம்மா? இல்லண்ணே வேண்டாம், எல்லாம் இருக்கு, போயிட்டு வரோம். சரிம்மா, நல்ல பிள்ளைகள். நல்ல வேலை, பூ கிடைக்குமோ கிடைக்காதோன்னு இருந்தேன். ஆமா சத்யா, பூ நல்லா இருக்கு பாத்தியா? ஆமா சொனி, நல்ல வாசமா இருக்கு. சீக்கிரம் வா சத்யா, போலாம். அம்மா நேரம் ஆயிட்டுன்னா கத்துவா. எடி சத்யா, நாம வர வழியில ஒரு அண்ணன் ரெட் கலர் பைக்கும் தொப்பி வச்சு மூஞ்சி மறைச்சு நின்றுட்டு இருந்தாவல்ல, அவர் எங்கேயும் நிக்கிறாருடி. யார் எங்க நின்னா உனக்கு என்னடி சோனி? இப்பெல்லாம் கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. நம்ம நகை ஏதாவது பறிச்சுட்டு போக நின்றுட்டு இருப்பானா இருக்கும். சீக்கிரம் வா, ஓடிடலாம். ஐயோ கடவுளே, காப்பாத்துப்பா. சத்யா, அந்த அண்ணன் நீ வரும்போது கரெக்டா பூவை உன் தலையில இழுத்து விட்டாரு பாத்தியா? சோனி பேசாம இரு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல சத்யா, நான் நல்லாவே பார்த்தேன். நான் முன்னாடி வந்துட்டு இருந்தேனா, நீ பின்னாடி வந்துட்டு இருந்தியா? சரியா நீ அந்த மரத்துக்கிட்ட வரும்போது அந்த அண்ணன் எட்டி கையை பிடிச்சி அப்படியே அந்த பூவை இழுத்து விட்டாருடி. சோனி, நீ சரியா பார்க்காம சொல்லியிருப்ப. அது யாரோ என்னவோ, தேவையில்லாம பேச வேண்டாம், நட போலாம். அம்மா இந்தம்மா பூ. இவ்வளவு நேரம் மாட்டி சீக்கிரம் வாரது இல்லையா? நல்ல நேரம் தாண்டிட போகுது. சத்யா, அந்த பூவை சாமி கீழே வச்சுட்டு சாமி கும்பிடுங்க. பூமாரி, இந்த போன் கிடைச்சிருச்சு, ஒவ்வொருத்தரா பேசுங்க டி. ஏய், நான் பேசிட்டு இருக்கேன், மாடனா தான் உடனே சொல்லுங்க டி. சரி பூமாரி, 5 நிமிஷத்துல பேசி முடிச்சிருட்டி, எல்லாரும் பேசணும்ல. சரி மோனிஷா. ஹலோ அம்மா, நான் தம்மா பேசுறேன். நல்லா இருக்கறியா அம்மா? சரி சரிம்மா. இல்லம்மா, உன் நினைப்பாவே இருந்துச்சா, அதான் ஃபோன் பண்ணம்மா. இல்லம்மா, லீவ் தர மாட்டாங்க. நான் அடுத்த வாரம் வரேன். என்ன அம்மா, நாளைக்கு வரும்போது இன்னைக்கு செஞ்ச கொழுக்கட்டை அதெல்லாம் எடுத்துட்டு வாரியாம்மா? சரிம்மா, மத்த பிள்ளைங்க எல்லாம் பேசணும், நான் பிறகு பேசுறேம்மா. ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் தம்மா பேசுறேன். வேண்டாம்மா, நீங்க நாளைக்கு வராண்டா. நாளைக்கு பூமாரியோட அம்மா வரேன்னு இருக்காவ. நீங்க 2 நாள் கழிச்சு வாங்கம்மா. அப்பதான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா வச்சு எங்களால சாப்பிட முடியும். சரிம்மா. மீனா, வாடன் வராங்க டி. அம்மா, வாடன் வராங்க வைக்கிறேன். ஏடி, பாத்துட்டாங்களோ? தெரியல டி மீனா, என்னன்னு நாளைக்கு தான் நம்மளுக்கு இருக்கு.